ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஜூலை எப்படி இருக்க போகுது, இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. மேலும் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கரன், ரணருணு ரோகஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் அமர்ந்திருக்காங்க. ஸோ கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் மாறுறாருங்க. சுக்கரன் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுவார். அதே போல் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும், 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போதுமே மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு மதிப்பு கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் அதே நேரத்தில் எந்த டைமில் யாருக்கு உதவி அப்படின்னாலுமே கண்டிப்பாக தயங்காமல் செய்யவாங்க. அது மீனராசினியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி பயணங்களில் தடங்கல்கள் நிறைய வரும். ஸோ பயண தடங்கல்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாகவும் நீங்கள் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை உங்களால் ஃபுல்லாக முடிக்கவே முடியாது. அதை முடிக்கிறதுக்குள்ளே அப்பாடா அப்படின்னு ஆகிடும். அந்த அளவுக்கு நிறைய தடைகள் வரதான் செய்யும். ஸோ தடைகளை தாண்டி உங்களுடைய முயற்சிகள் சரியாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அதே மாதிரி வழக்கு சம்மந்தமான விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ கோர்ட்டு கேஸு இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேகம் நல்லாவே இருக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தெல்லாம் எந்த கவலையும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. அதே போல் தான் பழைய பாக்கிகள் எங்கேயும் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் வசூல் செஞ்சுடுவீங்க. அதில் இருந்த தடை தாமதம் இதுவுமே விலகிடும். அதே நேரம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வேலை இந்த அளவுக்கு இருக்காது, இந்த டைமில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு வேலைகள் இருக்கும். ஸோ அந்த கூடுதல் பணி சுமை இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய வேலைகள். அதே நேரம் இந்த டைமில் உங்களுடைய ஊழியர்களாக இருக்கட்டும், மேலதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இல்லை ஆல்ரெடி அவங்களோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, மனக்கசப்புகள் இருக்குது, அதெல்லாம் தீருமா அப்படின்னா அதுக்கும் சரியான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இப்போ உங்களுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே உங்களுடைய பேச்சை கேட்காதவங்க, குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவங்க கூட இப்போ கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது. அதுவே பாதி பேத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மீனராசினியர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை கிடைக்குங்க. பிள்ளைங்க கிட்ட பாசமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள், உறவினர்கள் இப்படி எல்லாருடைய அரவணைப்பு அன்பும் உங்களுக்கு இந்த டைமில் எக்ஸாக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் பெண்களாக இருக்கீங்க, மீனராசி உடையவங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த டைமில் என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசித்து தான் செய்யணும். அதே மாதிரி பயணங்கள் அப்படின்றது இந்த டைமில் இருக்குது. அந்த எதிர்பாராத பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்களும் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பயணங்களை எடுக்காதீங்க. நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய வேலைகளை செய்துக்கோங்க. இதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கானதாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதே போல் எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலுமே அதை கவனமாக பாதுகாத்துக்கோங்க. எந்த ஒரு பொருளும் விலை மதிப்பு இல்லாதது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஸோ நம்ம காசு போட்டு தான் வாங்கி இருக்கோம் அந்த பொருள். அப்படிங்கும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ண முடியும், பத்திரப்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்றத நீங்கள்
உணர்ந்து செயல்படுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் வரவே வராது. அதேபோல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதிகளை வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்தா காப்பாற்ற முடியாது. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எப்பேற்பட்டாவது காப்பாற்றிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய பேர் கெட்டு போயிடும். அதே நேரம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதிகமாக கோபங்கள் வரும். ஏன்னா யார் என்ன பேசுகிறாங்க, எப்போ எந்த கட்சியிலேருந்து குறை சொல்லுவாங்க, யாரை ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது. அதனால் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க. வேலைகளையும் செய்யும்பொழுது கவனமாக வந்து செய்யுங்க. எல்லா விஷயத்துலேயுமே நிதானத்தோடு இருக்கணும். அப்படி நீங்கள் அந்த நிதானத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். இதை கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய தடைகள் வரும், இல்லைனா டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து படிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலையில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நம்ம நட்சத்திர ரீதி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா ராசியை பொறுத்து என்ன விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதை ரெண்டுமே பார்க்கும்போது வித்தியாசப்பட்டதாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இது ரெண்டையும் தாண்டின தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இதுதான் அப்படியே நடந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அப்படி யாராலையும் கணிக்கவும் முடியாது. இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளை வைத்து தான் நம்ம கணக்கீடு செய்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள் தான். எப்போதுமே ஒருத்தருடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 80லேருந்து 90% வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு 100% எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதனால் யாராவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுய ஜாதகம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள். ஒரு 50-60% வந்து எல்லாருக்கும் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசப்பட தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்போது புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வாக்கு வன்மையால் நிறைய காரியங்களில் வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க. ஸோ குடும்பத்துலேயும் எப்படி தாங்க வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க, அதுதான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் அந்த இடத்துல ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள், உங்கள் கூடவே இருந்து வந்த பாதிப்புகள், தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பணவரவு ரொம்ப நல்லா இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து எடுப்பீங்க. அந்த முயற்சிகளை வந்து நல்லபடியாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். தொழில் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஸோ அதை பற்றின சிந்தனைகள்லாம் இப்போ வரும். சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எப்படியாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு காரியத்தை இப்போ சூப்பராக செஞ்சு முடிச்சுடுவீங்க. அதே போல் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகளும் திருப்திகரமாக வந்து நடக்குங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகளும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். திருமண காரியங்கள் வந்து கைகூட ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது இந்த ஜூலையில். அதே போல் உறவுகள் தொடர்பான விஷயத்துலலாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ தொழில், வியாபாரம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படின்னு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இழுபறியே இருந்து வந்த விஷயங்கள் கூட பரிபூர்ணமாக வந்து சரியாக போகும். அதே போல் எல்லா சிக்கல்களும் தீரும். குடும்பத்தில் சந்தோஷம் வந்து ஏற்படும். ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். இந்த டைமில் சளி, ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், அலர்ஜி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா வயிறு கழிவு தொடர்பான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். ப்ரோபயாட்டிக் உணவுகளை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தினமுமே நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் அது வாக்கிங் போங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும் அதே மாதிரி வாக்கிங் போகிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல் நலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்கள் வந்து செய்து தான் ஆகணும். அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு உடல்நலம் நல்லாயிருக்கும்.
மற்றபடி இந்த காலகட்டங்களில் உறவாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் தான் கிடைக்க போகுது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எந்த வகையிலும் கவலைப்பட தேவையில்லைங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், வழிபாடுகள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக இந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. ஸோ குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. யாருடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. போக முடிஞ்சால் திருப்பதி பெருமாளை போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கோவிந்தா நாமத்தை வந்து உச்சரியுங்க. இந்த கோவிந்தா கோவிந்தா நாமங்களில் சொல்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க விஷயம் அப்படிங்கும் போது நம்ம பார்த்து பார்த்து தான் செஞ்சாகணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அவங்கள நம்ம நல்வழியில் கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க மேலே நாம் தாங்க அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் குரு சேர்க்கை வந்து இருக்குது. இது வந்து ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே போல் புதனும் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்காரு. ஸோ வக்ர நிவர்த்தி வந்து மாத பிற்பாதியில் வந்து அடைவார். இருந்தாலுமே கூட கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் கொடுக்கும். அதில் குறிப்பாக மீனராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தான் வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, கிரகமைப்புகள் எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் செய்யணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.